ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இன்னைக்கு எனக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சார்ட் ஒன்று நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னடா இதில் லைனில் ட்ராப் பண்ணியிருக்காங்களே ஸோ அப்படின்னு நீங்கள் மேபி திங்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடது. ஓகே, ஸோ இது வந்து இந்தியன் மக்களோட பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. ஓகேவா? ஸோ பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது எல்லாமே டே கேண்டில். ஓகே, ஸோ டே கேண்டில். ஸோ இங்கே நான் எப்போ ட்ரேட் பிளேஸ் பண்ணுவேன் ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வழக்கம் போல் நம்ம சிடபிள்யூஆர்ஐ பேஸ் பண்ணி எஸ் நமக்கு 1 2 3 4 ஸோ இந்த 4 கேண்டில் ரீச் பண்ணனா ஸோ ஃபைனலாக நமக்கு இங்கே யார் வருவா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ப்ரோ வீடியோ நாள் போடுங்க, ஸோ நீங்கள் ஆக்டிவாக இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் அட்லீஸ்ட் வீடியோ நாள் போடுங்க லேர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த சார்ட்ல என்ன நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் எங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது எனக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்க போகுது. ஐ மீன் இங்க வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுமா இல்லை இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரைட்? ஸோ அப்போ இங்க எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டோட டார்கெட் ஐ மீன் அப்பர் சைடில் டார்கெட்னா ஸோ மேபி இந்த ரீஜனில் ரீச் ஆகும் ஸோ அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? பட் ஆனால் பாருங்க மார்க்கெட்டு இங்கே தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ சீரியல் பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஓகே இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க போது ஐ மீன் ஒரு பையர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆக போட்டான் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பிளாக் ஒன்று நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து என்ட்ரியான பையர்ஸ் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை போயிருக்கான். ஸோ ஈஸியாக இந்த ப்ரைஸை ரீச் பண்ண முடியுமே. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் மீன்ஸ் இதுதான் டார்கெட்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இதை நான் டார்கெட் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டார்கெட்டை பாருங்க ரீச் ஆகவே இல்லை. ஸோ எகைன் பாருங்க செல்லர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் எகைன் பாருங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஸோ எகைன் பாருங்க ப்ரீவியஸாக என்ட்ரியான அந்த என்ட்ரி பாயிண்ட்டையும் ஈஸியாக பிரேக் பண்ணுறான் பையர். அப்பவும் பாருங்க இந்த இடத்துல அவனால இந்த டார்கெட் ஐ மீன் இந்த ப்ரைஸை ரீச் பண்ணவே முடியல. ஸோ அப்போ எகைன் பாருங்க மார்க்கெட்ல ஹெவியாக செல்லிங் நடக்குது. ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கேன்னா எஸ் பையர்ஸ் மார்க்கெட்ல இருக்காங்க, பட் ஆனால் இன்னைக்கு நமக்கு செல்லர்ஸ் என்னன்னா இந்த ரீஜன்ல செல்லர்ஸ் எகைன் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்றாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ அப்போ நான் இந்த லோ டு இந்த ஹை ஓகே ஸோ நாங்கள் ஃபிப்னாக்கி இங்கே இருக்கு. ஸோ ஃபிப்னாச்சியில் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் இந்த லோ டு ஹையை நான் மார்க் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க் பண்ணும்பொழுது ஸோ அப்போ இங்கிருந்து பை பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மைண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரைஸை ரீச் ஆகும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்லர்ஸ் அவங்க ஐ மீன் செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த ப்ரைஸஸ்க்குள்ள. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் ரீச் ஆனே பாருங்க ஸோ எகைன் நமக்கு மார்க்கெட்ல செல் நடக்குது. பட் எப்பவுமே நமக்கு ஒரு ஃபிப்னாச்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலாக ஒரு 50% மோஸ்ட்லி நமக்கு ரிவர்சல் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஃபிப்னாச்சி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 50% நான் ஒரு இதனோட ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ராப் பண்ணும்பொழுது ஸோ அப்போ நான் எகைன் என்ன பண்ணுறேன்னா ஓகே மேபி ப்ரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகலாம் ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க நான் இங்கே என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் வந்து இங்கேயே வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ நான் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த ரேலி ஃபுல் ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படிலாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் கேட்ச் பண்ணது எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்க கைஸ் நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக நான் சீரியல் பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எனக்கு மந்த்லி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும். ஸோ நான் வந்து மந்த்லி சேலரியை நான் இங்கே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேவா? எனக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் எஸ் இங்கே பையர்ஸாக நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆவாங்கன்னு. பட் ஆல்ரெடி பையர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இந்த பிளாக்கை ரீச் பண்ண முடியல. ஸோ அப்போ எகைன் என்னன்னா இங்கே ரீடெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க எகைன் மார்க்கெட்டில் செல் நடந்துட்டு இருக்கு. அப்போ செல் நடந்தவங்க ஈஸியாக இந்த 50% பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கலாம். ஏன் பிரேக் பண்ணல? ஸோ அப்போ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸஸ்க்குள்ள கன்சால்டேட்டட் மார்க்கெட் பார்த்தீங்களா? இந்த இப்போ உடனே நம்ம வந்துட்டு ஓகே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல ஸோ பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்க
இந்த ப்ரைஸை ரீச் பண்றாங்க. பட் லோயர் சைடில் பாருங்க. ஸோ விக்ஸ் எல்லாமே பெரிய பெரிய விக்ஸாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிட்டு இருக்கு. ஃபைனலாக பாருங்க, ஒரு நியூ ப்ரைஸை என்ட்ரி பண்றான். ஆனால் செல்லர் அகைன் ஐ மீன் ஒரு ரொம்பவே அக்ரெசிவா என்ட்ரி பண்ணி இந்த பிரைஸ்ல இருந்து எகைன் செல்லர்ஸ் என்ட்ரி பண்றாங்க. பட் ஆனா பாருங்க, கீழே என்ட்ரி பண்றா, ஆனா எகைன் இந்த பிரைஸை எகைன் பிரேக் பண்ண முடியல செல்லர்ஸ்னால. அப்போ இந்த பிரைஸ்ல செல்லர்ஸும் இந்த பிரைஸ்ல பையர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்க, எகைன் மார்க்கெட் மேல போகுது. ஃபைனலா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் மீன்ஸ் இது பிரைஸ் ஆக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஐ மீன் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சிடபிள்யூஆர்வே நான் மெயின் கன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்குவேன். ஸோ என்ட்ரி பாயிண்ட் எனக்கு எங்கன்னா நான் பிரைஸ் ஆக்ஷன் நான் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ அது போக நமக்கு டார்கெட்ஸ் இந்த பிளாக் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் சாரி டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மூலியமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ பாருங்க, இந்த ப்ரைஸ்க்குள்ள எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. அது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். ஆல்ரெடி பாருங்க, இந்த லோயர் சைடில் அவனால பிரேக் பண்ணவே முடியல. ஸோ அப்போ எனக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷா ஒரு பையர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆக போகுது தெரியும். எஸ், ஆல்ரெடி பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்புறம் எப்படி ப்ரோ அப்படின்னா, எஸ் அப்போ இங்க நடக்கிற நான் ஐ மீன் நடக்கிற விஷயத்தை நான் பார்க்குறேன். ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு இந்த இதில் கன்சல்டேட் ஆகுது மார்க்கெட். ஏன் இதை பிரேக் பண்ணலாம். ஸோ அப்படிங்க நான் வெயிட் பண்ணும்போது எஸ் எனக்கு இந்த ப்ரைஸ் தான் லாஸ்டா செல்லர்ஸ் புஷ் பண்ண ஏரியா. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ்ல பாருங்க ஈஸியா ஒரு பிரேக் அவுட் கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், எஸ் இந்த கேண்டில நான் வாட்ச் பண்றேன். ஓகே, ஸோ இந்த கேண்டில் வாட்ச் பண்றேன். எஸ் பிரேக் அவுட் கிடைக்குது. இதில் பாருங்க சின்ன ஒரு ரீடெஸ்ட் நடக்குது. ஸோ அப்போ என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணேன். என்னோட என்ட்ரி என் டார்கெட் தான் கேட்கறது. ஸோ அப்போ எனக்கு என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க? ஓகே, என்ட்ரி எனக்கு எங்க? ஸோ அப்போ நான் என்னோட ஸ்டாப் லாஸ் நான் எங்க பிளேஸ் பண்ணுவேன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே தான் பிளேஸ் பண்ணுவேன். நான் இங்கே பிளேஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே தான் பிளேஸ் பண்ணுவேன். பட் எனக்கு தெரியும் இங்கே ட்ரை பண்ணுவேன், இங்கே ட்ரை பண்ணுவேன். இந்த டைம் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்னோட என்ட்ரியை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 635 ஐ மீன் 57,635. ஸோ எனக்கு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 57,800ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 160 பாயிண்ட்ஸ். பட் எனக்கு ப்ரீமியம்ல நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து ப்ரீமியம்ல கிடைச்ச இதை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட்ஸ். பட் ஆனால் எனக்கு ப்ரீமியம்ல வெறும் 70 பாயிண்ட்ஸே கிடைச்சது. பட் ஆனால் அந்த 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட். ஐ மீன் ஒரு பெரிய ஒரு ஒரு டார்கெட் தான் நான் என்னோட வியூல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லாங் பொசிஷன் எடுக்கிறது, ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் போட்டுலாம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்க, ஸோ லாங் அப்படின்னா ஓகே உடனே இந்த மாதிரி போட்டு ஓகே இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ரைட்? பட் ஆனால் நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம வந்து ஒன்றும் பெரிய ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகணும். அதுதான் பெட்டர் திங். ஸோ இன்னைக்கு நான் ஏன் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒன் டே கேண்டில்ல எனக்கு இன்னைக்கு தெரியும் பையர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது போக இங்கே நடந்த விஷயங்கள் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஏன் பையர் கேண்டில் ஃபார்ம் ஆகுறான்? ஸோ சீட்டோட பேஸ் பண்ணி எனக்கு தெரியும் 100% இங்கே பையர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் இன்னைக்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிஃப்டியோட சார்ட் பாருங்க. ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல்லர்ஸ் டேவா இருக்கு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலாக பையர்ஸ் டேவா இருந்திருக்கு. ஸோ எப்படி இது பாசிபிலிட்டிஸ்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் நடக்கிற நமக்கு ஐ மீன் நிறைய பேர் இந்த ரெண்டு ஒரே மாதிரி தான் ரன் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான், நிஃப்டியில் கிடையாது. ஏன்னா எனக்கு நிஃப்டியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ஸோ இது ஒரு பையர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் இதில் நிஃப்டியில் தான் காமிக்கும் இது வந்து பையர் கேண்டில். ஸோ வால்யூம் பார்ட்டிங். ஸோ இது பையர் கேண்டில், வால்யூம் பார்ட்டிங்க. ஸோ அப்போ எனக்கு இது நம்மளோட டார்கெட் படி 1 2 3. ஸோ அப்போ இன்னொரு செல்லர் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் இங்கே அனலைஸ் பண்ணவே ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால நான் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்க, ஸோ இருங்க நான் இதை டிலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ நிறைய பேர் என்ன கேப் ஆஃப் கேட் அவுட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை விக்ஸ் தான். ஓகே, பாடி விக்ஸ் வால்யூம் அவ்வளோதான். ஸோ இங்கே நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்.
நிறைய மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் கிடைக்கிற டைம்ஸ் நான் வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஆர் பேஸ்டு நான் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஐ மீன் இன்ட்ரெஸ்டட் யார் அதிகமாக இருக்கோ ஸோ அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இங்கே ஏன் நான் பையர்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை வச்சேன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் என்னோட புரிதல் படி நிறைய பேத்துக்கு வால்யூம்னா அப்படின்னா என்னன்னே தெரில. ஓகேங்களா? ஸோ வால்யூம் நினைச்சிட்டாங்கன்னா ஓகே வால்யூம்னா இங்கே எஸ் இது செல்லஸோட வால்யூம், இது செல்லஸோட வால்யூம், இது செல்லஸோட வால்யூம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வால்யூமை பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இங்கே நம்மளோட சிடபிள்யூஆர்வி கான்செப்டை படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது பையஸ் வால்யூம் தான், இதுவும் பையர் தான், இதுவும் பையர் தான். பட் ஆனால் இது பையஸ் கிடையாது, இது செல்லஸோட வால்யூம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க. ஸோ இதை ஏன் நான் பையர்ஸோட வால்யூம், நிறைய பேர் இதை திங்க் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. எஸ் இது பையர் வால்யூம் லோவாச்சு, இங்கே லோவாச்சு, இங்கே வீக் ஆச்சுன்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பையர் வால்யூம் ஏன் இதை மென்ஷன் பண்ணோம்? ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ இப்போ பாருங்க இது பையர்ஸோட வால்யூம், ரைட்? ஸோ நமக்கு இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை புஷ் பண்ணாங்க. பட் ஆனால் ப்ரீவியஸாவோட இங்கே பையர்ஸ்னால வால்யூமை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. நமக்கு சிடபிள்யூஆர் பொறுத்த வரைக்கும் ஸோ 4 கேண்டில் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன் 3 கேண்டில் 4 மினிமம் 3 கேண்டில் ரீட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன் 4 கேண்டில் ரீட் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எஸ் இந்த கேண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கேண்டில் தான். எஸ் இந்த கேண்டில் பையர்ஸ் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க. இந்த ப்ரைஸில் என்ட்ரியான பையர்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க. நான் வால்யூம்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்க்குள்ள ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ப்ரைஸ்க்குள்ள நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம் 57,700 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் பையர்ஸ் ரொம்பவே அக்ரஸிவாக பை பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் செல்லர்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நல்லா நோட் பண்ணுங்க. நான் சொல்றது டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல நமக்கு செல்லர்ஸ் செல் பண்றான். கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த தெரியும் இந்த கேண்டில்ல கைஸ் நான் சொல்றது எகைன் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை ஈஸியான வேலை எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? பட் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் என்னன்னா இந்த ஒரு கேனில் எனக்கு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுங்க, இந்த ஒரு கேனில் கொடுங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு கடைசியாக வந்து 4 கேனில் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஸோ இதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்கணும்னா மினிமம் 1 hour எடுத்துக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லை டெலிகிராம்ல ப்ரோ இது எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது. மினிமம் 1 hour எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இந்த கேண்டில்ஸ்குள்ள இருக்குது. இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சீரியலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் எப்பவுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸு ஸோ ஒரு ரூலை பேஸ் பண்ணி 50% 60% அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? பட் அப்படி கிடையாது. ஸோ இப்போ பாருங்க நான் சொல்கிறத இந்த கேண்டில் நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன். கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆன செல்லர்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அப்போது இந்த ப்ரைஸஸ்க்குள்ள ஐ மீன் நல்லா பண்ணுங்க 57,800 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல செல் பண்றாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. அதுக்கு ப்ரீவியஸாக யார் ஸ்ட்ராங்கா இருக்கான் இந்த கேண்டில் பையர்ஸும் அதிகமாக இருக்காங்க. இப்போ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்றான். ஸோ செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்க. ஸோ செல்லர்ஸ் மார்க்கெட்ல செல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்க பையர்ஸ் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்க பையர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க என்ட்ரியானது செல்லர்ஸோட ஐ மீன் செல்லர்ஸ் குவான்டிட்டியை விட ஸோ பையர்ஸ் அதிகமாக பை பண்றாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கேண்டில் பையர்ஸ் ஸ்ட்ராங்கு. ஓகேவா? இந்த கேண்டில் செல் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா பையர் என்ன பண்றான் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ பையர் என்ன பண்றா இப்போ நான் வந்து மார்க்கெட்ல பை அதிகமாக பண்ண போறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல அதிகமாக பை பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ மார்க்கெட்ல அதிகமாக பை பண்ண ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேண்டில் பாருங்க ஒன்லி பையிங் தான் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஒன்லி பையிங் மட்டும் தான் நடந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து பாருங்க எகெயின் செல்லர்ஸோட ஏரியாவில் செல்லர்ஸ் செல் பண்ணவே இல்லை. நல்லா பாருங்க. இந்த பிரைஸ்க்குள்ள செல்லர்ஸோட ஏரியால செல்லர்ஸ் செல் பண்ணவே கிடையாது.
சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதாவது வால்யூம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுட்டாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பே நம்ம மூவ் ஆக முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செல் பண்ணாங்க மார்க்கெட்ல. ஆனா செல் பண்ணதை விட இந்த பிரைஸ்ல பையர்ஸ் ஐவன் பை பண்ணி மார்க்கெட்டை மேல கொண்டு போயிட்டாங்க. ஆனா எகைன் அப்பர் செல் பண்றாங்க. பட் ஆனா செல்லர்ஸ்னால வால்யூமை சாரி பையர்ஸ்னால வால்யூமை மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ இந்த கேண்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கான். பட் பையர்ஸ்க்கான வால்யூம் இல்லைன்னு சொல்றேன். அப்போ செல் பண்ண குவான்டிட்டியை விட பை பண்ண குவான்டிட்டி ஹையா இருக்கு இந்த பர்டிகுலர் கேண்டில் சொல்றேன். அப்போ ப்ரீவியஸ் கேண்டில்ல பையர்ஸ் அதிகமா பை பண்ணியிருக்காங்க இந்த கேண்டில்ல. ஸோ செல் பண்ணதை விட பையர்ஸையும் பை பண்ணனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் பையர் வந்திருக்கு. அப்போ இந்த கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பையர்ஸா பை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கான வால்யூம் கிடையாது. அதனால தான் மார்க்கெட்டில் எகைன் ஒரு செல்லர் என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வால்யூம் என்னன்னே தெரியாமே இன்னும் ட்ரேட் பண்ணிருக்கீங்க, லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சிடபிள்யூஆர்பியில். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேண்டில்ல நமக்கு பையர்ஸ் அதிகமாக பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இந்த மார்க்கெட்டை இந்த ப்ரைஸ் வரைக்கும் மூவ் ஆகி கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த பையர்ஸ்னால வால்யூமை மெயின்டைன் பண்ண முடியலை. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பையர்ஸ் அதிகமாக பை பண்ணாங்க. ஆனால் அந்த பையர்ஸ்னால வால்யூமை மெயின்டைன் பண்ணல. ஐ மீன் பையர்ஸ்க்கான வால்யூம் கிடையாதுன்னு சொல்றேன். ஸோ ப்ரீவியஸாக இந்த கேண்டில் அதிகமாக இருந்த வால்யூமும் கூட இந்த கேண்டில் கிடையாது. அதனால தான் நெக்ஸ்ட் செல்லர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆக்குறாங்க. ஓகேவா? ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அப்போ அப்பர் சைடில் இது செல்லர்ஸோட ரூமு, அப்போ இந்த ரூம்குள்ள கிராஸ் பண்ணிட்டான். அப்போ நல்லா நோட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டாங்க, 100% கிராஸ் பண்ணிட்டாங்க, 50% கிராஸ் பண்ணிட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. சிடபிள்யூஆரை பொறுத்த வரைக்கும் அவன் எங்க வேணா கிராஸ் ஆகட்டும். ஓகேவா? பட் ஆனா நமக்கு இந்த விக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க என்ட்ரி ஆகிற பையர்ஸ் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக மறுபடியும் எகைன் மார்க்கெட்டில் பை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஸோ இந்த கேண்டில் அதிகமாக பையர்ஸாக பை பண்ணியிருக்கான், அவனுக்கான வால்யூம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இங்கிருந்து பையர்ஸான ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கான். அப்போது எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஒரு கேப் டவுன் ஆகுது. ஓகேவா? ஸோ கேப் ஓப்பன் ஆகுது. நமக்கு ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் இந்த ப்ரைஸில் நிறைய பையர்ஸ் பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எகைன் என்ன பண்ணுறான், இங்கே கேட் டவுன் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பை பண்ண ட்ரை பண்ணுறான். நல்லா நோட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கேண்டில் பையர்ஸ் வீக்கு. ஓகேங்களா கைஸ்? இங்கே நமக்கு ஒரு கேன்ல பேஸ் பண்ணி கிடையாது, 4 கேன்ல பேஸ் பண்ணி. நான் ஏன் சொல்றேன்னா ஸ்டில் நான் சொல்ல வரத ஐ மீன் அரையும் குறையுமா. ஓகேங்களா? ஸோ நான் தப்பா சொல்ல. ஸோ ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நிறைய பேர் ஸ்கிப் பண்றீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணும்போது தான் நீங்க இதை லேர்ன் பண்ண முடியாம நீங்க ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்க சிடபிள்யூஆர்பியில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரைஸ்ல எகைன் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பை பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா? நல்லா பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டில் பையர்ஸ் வீக்கெண்ட் சொன்னோம். அப்போ இந்த பிரைஸ்ல அதிகமாக பையர்ஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்போ செல்லர் என்ன பண்றான், இந்த பிரைஸ்க்குள்ள இருக்கிற செல்லர்ஸ் அதிகமாக செல் பண்றான். அதாவது பையர் ஒரு 100 பையர் பை பண்றாங்க. இந்த பிரைஸ் இருந்து மார்க்கெட் மேல போகுதுன்னா அப்பர் சைட்ல இருந்து ஒரு 500 செல்லர்ஸ் செல் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த ஜஸ்ட் ஒரு நல்லா படுங்க. இந்த குவான்டிட்டி எல்லாமே ஜஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் சொல்றேன். ஸோ அப்போ 500 செல்லர் என்ன பண்றாங்கன்னா செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே விண்றாங்க. இப்போ எகைன் பாருங்க, ஃப்ரம் பையர்ஸோட ஐ மீன் ப்ரீவியஸாக பையர் ஸ்ட்ராங்காக பை பண்ண ஏரியாவையும் இங்கிருந்து என்ட்ரியான செல்லர்ஸ் பிரேக் பண்ணான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க எகைன் லோ எஸ்ஐலையும் பையர்ஸ் பை பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேண்டில் பையர்ஸ் வீக். ஓகேங்களா? அப்போ அதனால தான் மார்க்கெட்டில் செல்லர் என்ட்ரி பண்ணுறான். அப்போ இந்த கேண்டில்லையும் பையர்ஸ் பை பண்ணியிருக்கானே, பட் அந்த பையர்ஸ்க்கான வால்யூம் இல்லை. ஐ மீன் பையர்ஸோட குவான்டிட்டி ஐ மீன் இந்த கேண்டில்ல செல்லர்ஸை விட ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் நமக்கு கம்மியாக தான் நமக்கு பை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதனால தான் மார்க்கெட்ல எகைன் நமக்கு செல்லர் கன்வியூ பண்றான். கைஸ் நான் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ இன்னும் டீப்பா சொல்ல முடியும். பட் அது ஆல்ரெடி சொன்னதான் அது இன்னும் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த கேண்டில்ல பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேண்டில்ல செல்லர்ஸை விட பையர்ஸ் பை பண்ண குவான்டிட்டி கம்மி தான். ஸோ ப்ரீவியஸாகவே பையர்ஸ் கம்மியாக தான் குவான்டிட்டி பை பண்ணி தான் மார்க்கெட்டில் வால்யூம் இல்லாமல் செல்லர் வரும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல்லர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பாடியை மெயின்டைன் பண்ணுறான். அண்ட் ஆல்சோ இதுலேயே பை பண்ணுறான். பட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பையர்ஸை விட எகைன் கம்மியாக தான் பையர்ஸ் பை பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு மார்க்கெட்டில் பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் இந்த ப்ரைஸ்க்குள்ள ஃபுல்லாக நமக்கு செல்லர்ஸ் ஹிடனாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, இந்த கேண்டில்ல யாரு ஸ்ட்ராங்கு? ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கு. ஸோ பையர்ஸ் வீக்காக இருக்கா. ஸோ பையர்ஸ் வீக்னா என்ன,
ஸோ பையர்ஸோட பையர்ஸோட குவான்டிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்றேன். அதெல்லாம் நோட் பண்ணுங்க. பையர்ஸும் செல்லர்ஸும் எவ்ரி கேண்டில்லையும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த ப்ரைஸ்க்குள்ள பை ஆகிற பையர்ஸ் எகைன் பாருங்க, இந்த கேண்டில் ட்ரை பண்ண பையர்ஸ் வந்து பாருங்க எகைன் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா பை பண்ண ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸா பை பண்ணதை விட இங்க எகைன் ஸ்ட்ராங்கா பை பண்ணலாம். ஆனா இங்க இருக்கிற செல்லர்ஸ் பாருங்க, ஸோ ப்ரீவியஸா என்ட்ரியான ஒரு பை செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டையும் இந்த பையர் பிரேக் பண்ணானா பையர்ஸ்க்கான பவர் இங்க மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ட்ரியாக ஒரு செல்லர்ஸ் என்ன பண்ணுவான், ஏன் ஏரியாவை பீட் பண்ணிட்டியா, அப்போ நான் இன்னும் என்னோட பவரை காமிக்கிறேன்னு சொல்லி இங்கே எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் செல்லர்ஸ் நமக்கு இருக்காங்கன்னு தெரியாது, ரைட்? ஸோ அப்போ மார்க்கெட்ல இவ்வளோ பெரிய பாடி மேக் பண்றான் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸா என்ட்ரியான என்ட்ரி பாயிண்ட்டையும் பிரேக் பண்றான் அப்படின்னா, அப்போ இங்கிருந்து என்ட்ரியான செல்லர்ஸ் அவன் பவரை ஷோ பண்றான்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பாருங்க இந்த ஏரியாவையும் ஈஸியா பிரேக் பண்றான். ஓகே, ஸோ ப்ரீவியஸா பையர் இங்கிருந்து பையா இருக்கான். ஸோ எகைன் பாருங்க ஆல்ரெடி இந்த கேன்ல பையர்ஸ் லோ தான். இப்போ எகைன் பையர் பாருங்க இன்னும் ஸ்ட்ராங்கா பை பண்றான். ஆனா செல்லர் என்ன பண்றான், எகைன் ஸ்ட்ராங்கா மார்க்கெட்டை செல் பண்ணி ப்ரீவியஸா என்ட்ரி எல்லா என்ட்ரி பாயிண்டையும் பிரேக் பண்றான். எகைன் பாருங்க எகைன் பையர் பை பண்றான். அப்போ இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில்ல பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றான், ரைட்டா? அப்படி இருந்தும் பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில். நான் எகைன் சொல்றேன், 4 கேண்டில் ரீட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்து சொல்றோம், அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, சிடபிள்யூஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 கேண்டில் ரீட் பண்ணாதான் நமக்கு என்ன நடந்திருக்கு, யாரோட ஸ்ட்ரென்த் இங்கே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேண்டில் தெளிவாக சொன்னா, இப்போ இந்த கேண்டில் பாருங்க எகைன் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா இங்க பை பண்ண விட இங்க இன்னும் ஸ்ட்ராங்கா பை பண்றா. அப்போ பையர்ஸோட பவர் நமக்கு ஷோ பண்றான்னு சொல்றேன். ஆனா செல்லர் என்ன பண்ணா, எகைன் ஸ்ட்ராங்கா ஒரு பாடி மேக் பண்ண ட்ரை பண்ணா, பட் இங்க இருக்கிற பாடியை விட இங்க இருக்கிற பாடியை ஒரு பெரிய பாடியா மேக் பண்ண முடியல. ஏன் மேக் பண்ண முடியல? எஸ் மேக் பண்ணியிருக்கான், பட் ஆனா ஃப்ரம் பையர்ஸோட இப்போ பையர்ஸ் ப்ரீவியஸோட பாருங்க இப்போ ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அப்பர் சைடும் ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், லோயர் சைடும் ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணா பாடி டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கே ஈஸியாக பையர்ஸ் இங்கே பையான பையர்ஸ்க்கான குவான்டிட்டி உண்மையாகவே ஹையாக இருக்குன்னா இப்போனாலும் அவன் ஸ்ட்ராங்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும், ரைட்? அப்பவும் இங்கே ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ண முடியலை. ஓகேங்களா? அப்போ எகைன் பையர்ஸ் வீக்கு, அதனால தான் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் கன்வியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இப்போ இங்க ஃபைட் பண்ணதை விட இங்க இன்னும் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி கூட அதனால பையர்ஸ்க்கான குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்போ எகைன் வருங்க நெக்ஸ்ட் கேண்டில்ல நமக்கு ஒரு செல்லர்ஸ் டைரக்டா என்ட்ரி பண்றான். இந்த கேண்டில் யாரு ஸ்ட்ராங்கு, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கு, பையர்ஸ் வீக். ஸோ அப்போ பையர்ஸ் வீக் அப்படின்னா எஸ் அவள் அப்பா சைடில் என்ட்ரி பண்ணவே இல்லை, எஸ் எகைன் நான் வீக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செல்லர்ஸ் ஸ்ட்ராங். ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்னா இவ்வளோ பெரிய பாடி மேக் பண்ணுறானே, நல்லா நோட் பண்ணுங்க. இங்கே விட இங்கே பாடி டிக்ரீஸ் ஆகுது, பையர்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பட் பையர்ஸ்க்கான வால்யூம் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ செல்லர்ஸ் டேரக்டாக என்ட்ரி பண்ணேன், எஸ் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் தான். ஸோ செல்லர்ஸ் எவ்வளோ பெரிய பாடி மேக் பண்ணுறான். ஆனால் இப்போ லோயர் சைட்லேருந்து பாருங்க சடனாக இங்கே அவன் ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாடியை விட 2 மடங்கு ஸ்ட்ராங்கா பையர்ஸ் ஃபைட் பண்றாங்க. அப்போ இந்த கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, அப்பா செல்லர் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண இங்க ஃபைட் பண்ணவே இல்லை செல்லர்ஸோட ரூம்குள்ள. அப்ப செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா, செல்லர்ஸோட பாடி ஸ்டில் பாருங்க இன்க்ரீஸா தான் இருக்கு. அப்போ பையர்ஸோட குவான்டிட்டி பாருங்க சடனா ஃப்ரம் பையர்ஸோட ஏரியால இருந்து பையர்ஸோட குவான்டிட்டி ரொம்பவே ஹையான குவான்டிட்டியில பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போது இந்த கேண்டில்ல நமக்கு பையர்ஸ் விட, ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் இதெல்லாமே ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இப்படிதான் நமக்கு வால்யூம் இருக்கு. ஸோ இந்த கேன்ல பாருங்க இது செல்லர்ஸ் வால்யூம், இது பையர்ஸ் வால்யூம். அப்போ இது நமக்கு எஸ் இது பையர்ஸ் வால்யூம், இது செல்லர்ஸ் வால்யூம். அதாவது இங்க விட இங்க வீக்கா இருக்குன்னு சொல்றேன். ஸோ இதுலயும் பையர் செல்லர்ஸ், இதுலயும் பையர் செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுல பையர்ஸ் வீக்கனால தான் எகைன் செல்லர் கன்டினியூ பண்ணா, எகைன் இதுல பையர்ஸ் வீக்கனால தான் எகைன் செல்லர் கன்டினியூ பண்ணா. ஸோ எகைன் பாருங்க இந்த கேண்டில்லையும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எகைன் இப்போ நமக்கு இது பையர்ஸ் இந்த கேண்டில் அதிகமா ஹை குவான்டிட்டியில பை பண்ணியிருக்காங்க இங்கிருந்து. ஸோ செல்லர்ஸ் லோ குவான்டிட்டியில் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணோம், ப்ரோ அப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்ல ப்ரோ, அப்படி கிடையாது. ஸோ இவன் எந்த ஏரியாவில் ஃபைட் பண்ணுறான், எங்கிருந்து ஃபைட் பண்ணுறான், ஸோ ஒரு கேண்டில் என்ன சொல்லுது, கேனோட பாடி என்ன சொல்லுது, கேனோட விக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், இதை எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறது மினிமம் 1 hour ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்பர் சைடில் ஏன் ஃபைட் பண்ணல? ஸோ அப்போ செல்லர்ஸ் ஸ்ட்ராங். ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து பெரிய பாடியாக மேக் பண்ணுறான். ஸோ பெரிய பாடியாக இவ்வளோ பெரிய ப்ரீவியஸாக பாருங்க இந்த ஏரியாவோட இப்போ இந்த ஏரியா ஒரு பெரிய
ஆல்மோஸ்ட் ஒரு சேமாக தான் இருக்குது ரைட். பட் ஆனால் இங்கே விட இங்கே பாடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் ஏன் சடனாக ஃபைட்டை பையர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க? அப்போ இந்த கேனில் அதிகமாக பையர்ஸ் பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்போது இங்கிருந்து என்ட்ரி ஆன பையர்ஸு ஐ மீன் ஆல்ரெடி ஹிடன் ஆகிற செல்லஸோட செல்லஸோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஐ மீன் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டா மீன்ஸ் குவான்டிட்டியே டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வால்யூம்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வால்யூம் மீன்ஸ் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ நான் எவ்ரி கேண்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ அப்போ உண்மையாகவே செல்லஸ் ஸ்ட்ராங்னா அப்புறம் ஏன் பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறக்கு அலோவ் பண்ணணும்? ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு? ஓகே, செல்லஸ் ஒரு பெரிய பாடியாக மேக் பண்ணால் ஸ்டில் இங்கே வேணால் இங்கே பெரிய பாடியாக தான் இருக்குது. அப்போ ஃப்ரம் லோயர் சைட்லேருந்து பையர் சைடில் பையர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணலாம். அப்போ இந்த கேண்டில் செல்லஸை விட பையர்ஸோட குவான்டிட்டி ஹையாக இருக்குது. ஸோ பட் ஆனால் இதெல்லாம் ஹிடனாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இது செல்லஸோட வால்யூம் லோ ஆயிடுச்சு. ஸோ இங்கே பையர்ஸோட ஐ மீன் இந்த கேண்டில் பையர்ஸு அதிகமாக பை பண்ண முடியலை. ஸோ பை பண்ண முடியாதனால அடுத்த கேண்டில் எகைன் செல்லர்ஸ் எகைன் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்த கேண்டில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா செல்லர்ஸ் வால்யூம் ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஏன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். ஓகேவா, அப்போ இந்த கேண்டில் ஆல்ரெடி பையர்ஸே லோவாக தான் இருக்கான். ஐ மீன் லோ குவான்டிட்டியாக இருக்கான். இப்போ அவனை விட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே செல்லர்ஸ் எகைன் லோ குவான்டிட்டியாக சேஞ்ச் ஆகுறான். அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு பையர். ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை எகைன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதே தான் நான் சொல்கிறேன். ஸோ நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எந்த சார்ட்டில் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவை வீக்ஸு தான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அப்போது நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு இந்த இப்போ நல்லா பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து பையர் என்ட்ரி ஆகும், செல்லர் என்ட்ரி ஆகும். நான் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். ஸோ சம் கேண்டில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட நாலேஜ் படி சிடபிள்யூஆர்வியில் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்ல முடியாது அது இந்த மாதிரி ஒரு கேண்டில்லையும். ஓகேங்களா, ஸோ நான் எகைன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே நம்ம ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஐ மீன் நீங்கள் இதை கற்றுக்கவே முடியும்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ எல்லா இடத்துலையும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி எஸ் இதை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி கேனல்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். லைக் இந்த மாதிரி கேனல்ஸ். ஓகேங்களா, அதுக்கு மோர் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சிம்பிள் வேலை. ஸோ நமக்கு பையர்ஸும் செல்லர்ஸும் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க. பையர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபிக்ஸை பார்க்குறோம். பாடியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் லோயர் வீக்கை பார்க்குறோம், அப்புறம் வால்யூமை பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் 4 கேண்டிலையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வேணா இங்கே பையர்ஸோட ஃபைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அதை விட இங்கே ஃபைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அப்பர் சைடில் இன்க்ரீஸ் ஆகல, லோயர் சைடில் ஃப்ரம் லோயர் சைட்லேருந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கு. ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்னா ஏன் குவான்டிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவனோட குவான்டிட்டியை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் மார்க்கெட்டில் பையர் என்ட்ரி. ஸோ நிறைய பேர் என்னன்னா இந்த இடத்துல எகைன் ஓகே வால்யூமை இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல, அதனால் நெக்ஸ்ட் கேன் செல்லிங் ட்ரை பண்ணுங்க. அப்படி கிடையாது. பட் நிறையா பேர் இதில் எனக்கு காமனாக சொன்னது என்னன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ரன் ஆகும், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி ரன் ஆகும்னு சொல்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஓகே. ஸோ அப்போ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மந்த்லி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம 3 அசெட் இருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 3 அசெட்லையும் கண்டிப்பாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மந்த்லி ஒரு இண்டெக்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும். மந்த்லி 3 ட்ரேடு தான். ஓகேங்களா, ஸோ அந்த 3 ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி ஐ மீன் நீங்கள் திங்க் பண்ணுறதை கண்டிப்பாக நம்ம இங்கே டபுள் பண்ண முடியும். ஐ மீன் உங்கள் சேலரியை. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸோட தான் கிடைக்கும், ப்ராக்டிஸில் கிடைக்கும், ப்ராப்பரான நாலேஜில் கிடைக்கும். ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிறேன் இதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சிடபிள்யூஆர்விலேருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. ஸோ அதுதான் என்னோட மெயின் திங். நிறையா பேர் என்னன்னா ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால லேர்ன் பண்ண முடியலன்னா ஸோ நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா, பட் ரியல் சிடபிள்யூஆர்வி அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு கேனில் பற்றி என்ன நடந்திருக்கு, அந்த கேனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ முற்றிலும் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் எந்த ஒரு கால்ஸோ எந்த ஒரு டிப்ஸோ எதுவுமே நான் தரப்போறது கிடையாது. ஸோ தரதும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த சிடபிள்யூஆர்வி பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஓகேங்களா, இது நான் இந்தியன் மார்க்கெட்டில் சொல்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ பைனரி ட்ரேடிங்கில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும்
ரொம்ப சீரியஸாக இருக்க பர்சன்ஸ் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ டைம் பாஸுக்கு வரவங்க தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க. அது தேவையில்லாமல் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் மணி வேஸ்ட்டு. மெயினாக அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. பட் ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நான் எகைன் சொல்கிறேன், நம்ம செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு டிப்ஸு கால்ஸ் எதுவுமே பண்ண கிடையாது. இது வெறும் எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இதை வச்சுக்கிட்டு தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் வச்சு நீங்கள் அவங்ககிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க சொல்கிறத படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் எந்த ஒரு என்எஸ்சி சர்டிஃபிகேட்டோ ஸோ செபி ரெஜிஸ்டர் எதுவுமே நான் கிடையாது ஓகேவா. ஜஸ்ட்டு என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணிட்டேன், என்னோட வியூ எப்படிக்குன்னு நான் ஷேர் பண்ணேன் ஓகேங்களா. என்னோட நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஆர்இ பேஸ் பண்ணி மட்டும்தான். அது பைனரி ட்ரேடிங்கில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஓகேவா. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ. ஸோ இந்த என்ட்ரியை நம்ம இந்த என்ட்ரி எங்கே எடுத்திருக்கேன், ஸோ இங்கே ஏன் எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன், ஸோ அது வேற மாதிரி போயிடும். பட் நான் செகண்ட் ஹாஃப்ல சொன்னது சிடபிள்யூஆர்இ பேஸ் பண்ணி நான் எஃபேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன் ஓகேவா. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.